ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் விஷ்ணுமாயா நமக. ஓம் குட்டி சாத்தானே நமக. ஓம் 9 நவகிரகங்களே நமக. ஓம் சப்த கன்னிமார்களே நமக. ஓம் கிழக்கு திசையே நமக. ஓம் மேற்கு திசையே நமக. ஓம் வடக்கு திசையே நமக. ஓம் தெற்கு திசையே நமக. ஓம் கால பைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரனே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் அகரகாளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகாகாளியே நமக. ஜெய் ஜெய் மகாகோரகாளி. ஜெய் ஜெய் மகாபத்ரகாளி. அகோரா அகோரிகளே சரணம். அகோரா அகோரா அகோரா. ஓம் குருவே சரணம். ஓம் குருவே துணை. ஓம் சிவபெருமான் சித்தரே நமக. ஓம் முருகப்பெருமான் சித்தரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. அகோரிகளே சரணம். வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலிருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 9940010430 9841303621 9962624066. இது மூணுமே என்னோட நம்பருங்க. என்னை நீங்கள் எப்போதும் ஃபோனில் அழைக்கலாம். நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வருவேங்க. இது என்னோட மொபைல் நம்பருங்க. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பொது பலனை நீங்கள் பாருங்கள். வீட்டுக்கு வீடு மரக்கன்று நட்டு வைங்க. தண்ணியை சிக்கனம் பண்ணுங்க. மாணவ மாணவிகள் நல்லா படிங்க. பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க. போதை பழக்கத்துலேருந்து ஈடாகி வெளில வாங்க. இருசக்கரத்தில் வாங்கும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ரொம்ப பயனுள்ள தகவல் இது. நல்லா படிங்க. ஹெல்மெட் போட்டு போக வண்டியில் வாகனத்தில் போகும்போது. சரி, ஓகே, நம்ம இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம வருவோம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் வீரவேல். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். சனாதன வாழ்க. சனாதன வாழ்க. இந்து மதம் வாழ்க. இந்து மதம் வாழ்க. வந்தே மாதரம். வந்தே மாதரம். தேசிய கீதத்தை பாடுவோம். தேசிய கீதத்தை பாடுவோம். தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். இந்திய மண் ராமருடைய மண். இந்திய மண் ராமருடைய மண். தமிழ்நாட்டு மண் ராமருடைய மண். முருகருடைய மண். கவனமா இருங்க. தமிழ்நாட்டு மண் ராமருடைய மண். முருகருடைய மண். இது கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்து மதத்தை பாடுங்க. இந்து மதத்தை துதிங்க. புரிந்தா? மும்மூர்த்திகளை வணங்க. சிவபெருமானை வணங்குங்க. பிரம்மதேவனை வணங்க. விஷ்ணுவை வணங்க. கூட சக்தியை வணங்குங்க. இவங்க இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. இந்த உலகத்தை படைச்சதும் அவங்க தான். ஜீவராசிகளை படைச்சது இவங்க தான். மனுஷனை நம்மளை படைச்சதும் இந்த 4 பேர் தான். இவங்க இல்லாமல் எதுவும் கிடையாது. உலகத்திலே ஒரே மதம் இந்து மதம். நம்ம இந்தியாவிலே ஒரே மதம் இந்து மதம். நம்ம தமிழ்நாட்டிலே ஒரே மதம் இந்து மதம். இந்து மதமே உயர்ந்தது. நீ இந்து மதமாகவே பிறப்போம். இந்து மதமாகவே வாழ்வோம். இந்து மதமாகவே மூச்சு விடுவோம். இந்து மதமாகவே சாவோம். இதுதான் நம்மளோட குறிக்கோள். புரியுதுங்களா? இந்து மதமாக நீ பிறந்தினா உனக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டு. இந்து மதமாகவே நீ பிறந்தினா உங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு. இந்து மதமாகவே நீ பிறந்தினா உனக்கு மோட்சம் கிடைக்கும். ஆகையால நம்ம இந்து மதத்தில் பிறந்ததுக்கு நம்ம பெருமை பண்ணணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதுதான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் எப்போதுமே என்ன மதம்? இந்து மதமே. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க. சர்ஃபெக்சல் சோப்பு, ரின்னு, கையில் எலுமிச்சம்பழம், தண்ணி யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான். தண்ணியில் துணியெலாம் வாஷ் பண்ணுறது, ஊற வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு ரின் பவுட்ரு, சர்ஃபெக்சல் பவுட்ரு. பாருங்கள், நம்ம எல்லாமே ஒரு பொருளை வச்சுருப்போம். எல்லா வீடியோவிலும் ரொம்ப கவனமாக இதை கவனிக்கணும். சரி, தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்திலையும் எல்லா மாநிலங்களும் ஆணவ படுகொலை ரொம்ப அதிகமாக நடக்குது. அதுக்காக புதிய சட்டத்தை கொண்டு வரணும். இந்த தமிழக அரசு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெருந்துறையில் நள்ளிரவில் ஆடுகள் திருட்டு போகுது.
மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டத்திலும் எல்லா மாநிலத்திலையும் ஆடுகள் வந்து ரொம்ப திருடப்படுறாங்க. ஏன்னா ஆட்டுக்கறி வந்து ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுனால ஆட்டுகள் திருடினா நிறைய பணம் கிடைக்கின்றதால ஆட்டுகளை திருடுறாங்க. காவல்துறை அவர்களே யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். தாம்பரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி இடம் செல்போனை பறித்து ஒரு ஆசாமி எடுத்துகிட்டு போயிருக்காரு. பாருங்க, ஒரு காவல்துறைக்கே இந்த விஷயம் நடந்துருக்குதுன்னா சாமானிய மக்கள் நமக்கு என்ன நடந்திருக்கும் நீங்களே பாருங்க. அவங்களோட செல்போனே பிடிங்கின்னு போயிருக்காங்க. ஒரு காவல்துறை அதிகாரியோட செல்போனே பெண் அதிகாரியோட செல்போனே பிடிங்கின்னு போயிருக்காங்க. அப்போ நம்மள மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறது? கண்டுபிடிங்க, அவனை சும்மா விடாதீங்க, அவனுக்கு சட்டத்து முன்னாடி நிற்க வச்சு அவனுக்கு தண்டனை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். சரி, ஓகே, பொது பலன்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து ஒரு சின்ன பாடல் ஒன்று பாடிக்கலாம், ரொம்ப முக்கியமான பாடல். அந்த பாட்டை கேளுங்க. அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அழகில்லாத வெள்ளம் வந்தாலாடும், காற்றினிலும் மழை நிலம் கலங்க வைக்கும் இடையினிலும், காற்றினிலும் மழை நிலம் கலங்க வைக்கும் இடையினிலும், தரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். ஓய் ஹோய் அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். சிவாஜி கணேசன் பாடிய பாடல், சிவாஜி கணேசன் நடித்த படம். எவ்வளோ அழகான பாடல் பாருங்கள். வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, ஜாலியாக இருங்க, எல்லாமே மாயே. கதம் 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 எல்லாம் ஜீரோ தான், புரியுதுங்களா? வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் மாயே. கதம் கதம் கதம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? புரியலனா மறுபடியும் இந்த வீடியோவை திரும்ப பாருங்க. கதம் கதம் கதம். சரி, ஓகே, சப்ஜெக்டுக்கு வருவோமா? முதலமைச்சர் விஜய் அரசு வேலை ரத்து. முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு வேலை கொடுத்தாரு பாத்தீங்களா? இந்த கரூர்ல கூட்ட நெரிசல்ல அரசு வேலை கொடுத்தாரு பாருங்க, அந்த அரசு வேலை ரத்து. மதுரை கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. பொதுநல வழக்கு போட்டு, இந்த பொதுநல வழக்கு போட்டதுல தீர்ப்பு என்ன வந்ததுன்னு கேட்டா, இந்த தமிழக அரசு, இந்த விஜய் அவர்கள் அரசு 31 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரத்தா இருக்குது, கேன்சல் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தமிழக அரசு, நாங்கள் கருணை அடிப்படையில் கொடுத்தோம், கொள்கை அடிப்படையில் நாங்கள் இதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கருணை அடிப்படைன்றது வேற, கொள்கை அடிப்படைன்றது வேற. ஆகியால நீங்கள் கொடுத்த அந்த 31 பேருக்கு அரசு வேலை ரத்து. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்துருக்காங்க, புரியுதுங்களா? அந்த இறந்ததுக்காக இந்த தாவேக அரசு, இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 31 பேருக்கு அவங்களுக்கு அரசு வேலையை கொடுத்தாங்க. மதுரை கோர்ட்டு விசாரணை பண்ணி ரத்து பண்ணிட்டாங்க. இது உண்மையிலுமே சொல்கிறேன், எப்படி சொல்கிறதுனே தெரியல, புரியுதுங்களா? இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா சிபிஐ விசாரணை பண்ணுறாங்க, இந்த வழக்கை கோர்ட்டில் நடந்துனுக்குது, சிபிஐ விசாரணை பண்ணுறாங்க. இந்த சிபிஐ விசாரணை பண்ணுற நேரத்தில் இந்த அரசு வேலையை கொடுத்தது, உண்மையிலுமே சொல்கிறேன், இது முழுக்க முழுக்க தப்பான காரியம்தான். ஏன்னா இந்த விஷயம் வந்து கூட்ட நெரிசலில் செத்துது வந்து ஒரு வகையான விபத்து. ஆகியால இந்த அரசு வேலை கொடுக்கலாம், தப்பு இல்லைன்னு தீர்ப்பு வந்திருந்ததுன்னா, அதுக்கப்புறம் இந்த வழக்கு முடிந்ததுக்கப்புறம் இந்த அரசு வேலையை கொடுத்துருந்ததா இது நியாயமான இருக்கும். அதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் அவர்கள் இந்த 37 பேருக்கு அரசு பணி நிரந்தர வேலை கொடுத்தது மிகப்பெரிய தப்பு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வழக்கு நடக்கும்போது இந்த அரசு வேலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா
இந்த கேஸ் வந்து நீர்த்து போகும். அதே போல் சரியான முறையில் இந்த வழக்கை வந்து விசாரணை வந்து சரியான முறையில் இது போகாது. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போது கோர்ட்டில் வந்து அந்த பாதிக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா, குடும்பங்களை இறந்தால் பாதிக்கப்பட்டவங்களா, அவங்க சாட்சி சொல்ல வரமாட்டாங்க, சாட்சி சொல்ல பயப்படுவாங்க. ஏன்னா அரசு வேலை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம வந்து சாட்சி சொல்லணுமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த தயக்கம் ஏற்படும். இதை தான் கோர்ட்டு ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்குது. புரியுதா? இதை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இந்த விஷயத்த. ஏன்னா சிபிஐ விசாரணை நடக்குது, உனக்கு வந்து கோர்ட்டில் வழக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே நீங்கள் அரசு வேலையை கொடுத்தீங்கன்னா அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அதே போல் சரி, நானே கேட்குறேன், இந்த கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். விமானத்தில் போகிறாங்கல்ல, விமானத்தில் பயணம் பண்ணுறாங்க, விமானம் விபத்தாயிடுது, அப்போ இறந்துட்டாங்களாம், அவங்களுக்கு எல்லாருக்குமே அரசு வேலை நீங்கள் கொடுத்துட்றீங்களா? இந்த கவர்மெண்ட் கொடுத்துருமா? தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ பேர் விபத்தில் இறந்து போகிறாங்க, அவங்களுக்குலாம் அரசு வேலை நீங்கள் கொடுத்துருவீங்களா? கப்பலில் பயணம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு மக்கள், அங்கே தண்ணீரில் மூழ்கி நிறைய பேர் இறந்துடுறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே அரசு வேலை நீங்கள் கொடுத்துருவீங்களா? ட்ரெயினில் பயணம் பண்ணுறாங்க, புரியுதுங்களா, விபத்து ஏற்படுது, இல்லை மாரடைப்பெல்லாம் இறந்துடுறாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை ரயிலில் பயணம் பண்ணும்போது இறந்துடுறாங்க, அவங்களுக்கு அரசு வேலை நீங்கள் கொடுத்துருவீங்களா? பட்டாசு, சிவகாசி பட்டாசு எல்லா நேரத்திலையும் எல்லா ஆண்டும் பட்டாசு மூலியமா நிறைய பேர் இறந்து போறாங்க. பட்டாசு விபத்தில் எத்தனை பேர் செத்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்க முடியுமா உங்களால? சாலை விபத்து, ஒரு நாளைக்கு அன்றாட சாலை விபத்து, டூ வீலரில், காரில், ட்ரெயினில் ரோடு கிராஸ் பண்ணும்போது எல்லாமே சாலை விபத்து ஆகுது. அப்போ உங்களால் அரசு வேலை கொடுக்க முடியுமா? குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைனால நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு அரசு வேலை உங்களால் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க, எவ்வளோ இருக்குது விபத்து, எவ்வளோ இருக்குது, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் நீங்க கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும்னா கவர்மெண்ட் வேலை இடமே இருக்காது. கவர்மெண்ட்ன்ற ஒரு துறையில வேலை துறையே இருக்காது. எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும்னா எல்லாருக்கும் வேலை கொடுக்கலாம், புரியுதுங்களா? அப்படி பார்த்தா நீங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்தாகணும். கொள்கை அடிப்படையிலும் கருணை அடிப்படையிலும் நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. இது நியாயமான கேள்விதான், கோர்ட்டு கேட்ட கேள்வி நியாயமான கேள்விதான். இது சாமானிய மக்களை நம்மளும் கேட்கிறோம், நியாயமான கேள்விதான். எல்லா விபத்தும் ஏற்படுதுல, அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் கருணை அடிப்படையிலும் கொள்கை அடிப்படையில் நம்ம கொடுத்துடலாமே வேலை. இது இந்த 41 இழப்பு என்பது தேர்தல் பிரச்சாரத்தில் உங்களை பார்க்க வந்த போது ஏற்பட்ட விபத்து, புரியுதுங்களா? கூட்ட நெரிசல்ல நீங்க தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது ஏற்பட்ட விபத்து. இது வந்து கட்சி சார்பு தானே, இது கருணை சார்பிலையும் கொள்கை அடிப்படையில் எப்படி வரும்? கட்சி சார்பில் தானே செத்தாங்க அவங்க எல்லாம் கூட்ட நெரிசல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் தனியா இவங்களை 31 பேரை கூப்பிட்டு நீங்க வந்து அரசு வேலை கொடுக்கும்போது இது எல்லாருக்குமே சந்தேகம் தான் வரும். சாமானிய மக்கள் எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அதுதான் கோர்ட்டுக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. இவ்வளவு சீக்கிரம் இந்த கருணை அடிப்படையில் அரசு வேலை இந்த 31 பேர் கொடுத்துருக்க கூடாது. கொஞ்ச நாள் அது போகட்டும். அவங்களுக்கு வந்து நீங்க போய் கரூர்ல போனீங்க, அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிங்க, அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க, அது ஓகே, அது நான் மனதார நான் பாராட்டுறேன். தமிழ்நாட்டு மக்களும் உங்களை பாராட்டுறாங்க. ஆனால் நீங்கள் அரசு பணி வேலை அவங்களுக்கு கொடுத்துக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் எல்லாருக்குமே சந்தேகம் வந்தது. அந்த மாதிரி அரசு பணி வேலை நீங்கள் கொடுத்துருக்கவே கூடாது. நீங்கள் அதை அமைதியாக விட்டுட்டு இருக்கணும். அமைதியாக விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அரசு பணி கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு கொடுத்தது மிகப்பெரிய தப்பு. எங்களோட முதலமைச்சரே ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை குறை சொல்றதுக்காக நான் இந்த வீடியோ போடல. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த தமிழக அரசை குறை சொல்லணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ போடல. எது உண்மையோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம், புரியுதுங்களா? யாராக இருந்தாலும் சரி, இது திமுக ஆட்சியாக இருந்தாலும் நாங்கள் சொல்லியிருப்போம், அண்ணா திமுக ஆட்சியாக இருந்தாலும் சொல்லியிருப்போம், பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் சொல்லியிருப்போம், இது தமிழக அரசாக இருந்தாலும் சரி, சொல்ற வேண்டிய கடமை தவறுதலை சுட்டி காட்டி தான் ஆகணும், புரியுதுங்களா? ஆகையால நீங்கள் கொடுத்தது
உண்மையாலுமே சொல்கிறேன், இது கோர்ட் மூலியமா சார் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான் இது. சிபிஐ விசாரணை நடக்குதுங்க, கோர்ட்டில் இது பெண்டிங் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் 31 பேர் கொடுக்கும்போது என்ன அவன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேஸ் நீத்து போகாதா சொல்லுங்க? சாட்சி சொல்ல வருவீங்களா? சாட்சி சொல்ல வரமாட்டாங்களே. அப்போ இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கேஸ் வந்து நடந்திருக்கும். இது அப்படி தான் போகுது, அப்படி தான் கோர்ட்டு நினச்சிருக்கு, தீர்ப்புலையும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துட முடியுமான்ற கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க ஜட்ஜி அவர்கள், மதுரை கிளை கோர்ட்டு. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கூட சரி, இது என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னா இங்கே இருக்கிற கேள்வி தான் அங்கேயும் கேட்பாங்க சுப்ரீம் கோர்ட்லேயும். புரியுதுங்களா? நீங்கள் எப்படி கொடுத்தீங்கன்னு புரியுதா? ஐயால நீங்கள் கொடுத்தது ரொம்ப தப்பு மட்டும் இல்லை, ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. அவசரப்பட்டு தான் இந்த காரியத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பொதுநல வழக்கு போட்டு இந்த கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்திருக்கு பாருங்க. அடுத்த முறை நல்லா யோசிச்சு சிந்திச்சு இந்த தமிழக அரசு செயல்படணும். புரியுதுங்களா? கோர்ட்டு விஷயம்லாம் முடிட்டோம், தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக வரட்டும், அப்புறம் நீங்கள் கொடுங்க. உங்களை நாங்கள் யாரும் விமர்சனம்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா இறந்தது வந்து மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டம். அந்த 41 பேர் இறந்ததுக்கு நான் கூட ரொம்ப மனவேதனைப்பட்டேன். அந்த குடும்பம் எப்படி வாடி இருக்கும் புரியுதா? ஒரு முதலமைச்சர் அப்போ வந்து அவர் நடிகராக இருந்தார், அரசியல் தான். அந்த நடிகரை பார்க்க வரது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவங்கவுங்க எல்லாம் வந்து ஒரு ஆர்வத்தில் வந்திருப்பாங்க. அந்த கூட்ட நெரிசலில் வந்து இறந்தது ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம்தான். புரியுதுங்களா? அதை வந்து நான் உண்மையாக சொல்கிறேன், ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அந்த குடும்பத்தை அனைத்து பேருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கேன். நம்ம முதலமைச்சர் கூட ரொம்ப வருத்தம் தெரிவித்து பதிவுலாம் போட்டிருந்தார். அதெல்லாம் ஓகே, நீங்கள் பண்ண காரியம்லாம் அதெல்லாம் ஓகே. நீங்கள் அவங்களுக்காக இரங்கல் தெரிவித்து மணிமண்டபம் கட்ட போகிறேன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? 41 பேருக்கு இறந்தாங்க பார்த்தியா கரூரில், அங்கே வந்து மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்லியிருக்கீங்களா? அதெல்லாம் ஓகே. அவங்களுக்காக இறந்தவங்களுக்கு மணிமண்டபம் கட்டுறீங்களா? சரி, அது கூட நம்ம ஏற்றுக்கலாம், பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கலாம். ஆனால் உயிர் இறந்தவங்களுக்கு நீங்கள் இந்த வேலை கொடுத்துட்டா நிறைய பேருக்கு சந்தேகத்தை உண்டாகிச்சு. நீங்கள் அதை கொடுக்காமே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழக அரசுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். இந்த தாவேக அரசுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். கண்டிப்பாக இது மிகப்பெரிய பின்னடைவு தான். இது எந்த வகை மாற்றத்தை கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த கேஸு முடிகிற வரலாம் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த அரசு வேலை செல்லாது, அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது. இந்த கோர்ட்டு தீர்ப்பானதுக்கு அப்புறம் தான் உங்கள் பக்கம் சாதகமாச்சுனாலோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். அது வரலாம் இந்த வேலை அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பாக சொல்கிறேன், இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். சரி, இன்னும் பல தகவலை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களிடத்து விடைபெறுவர் ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார். சாமியார் இர், சாமியார் இர், சாமியார், சாமியார், சாமியார். வணக்கம்.